Assalamualaikum. Hi friends. இன்னைக்கு ஒரு குட்டி vlog பார்க்க போறோம். கும்பகோணம் போயிருந்தோம். ஸோ அது ஒரு vlog எடுத்திருக்கேன். நம்ம வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ் போயாச்சு. அங்கே போயிட்டு பசங்களுக்கும் ஃபரிஷாவுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். ஸோ அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் மேக்ஸிமம் தஞ்சாவூர் திருவாரூரில் தான் எடுப்போம். இந்த டைம் கும்பகோணத்தில் நல்லாயிருக்கு கலெக்ஷன் சொன்னதுனால சரி இந்த டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருந்தோம். கும்பகோணம் நாங்கள் வந்தாலும் சென்னை சில்க்ஸில் எடுத்ததே இல்லை. இந்த டைம் தான் எடுத்திருந்தோம். பட் நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, ரேட்டுமே ஓகேவாக தான் இருந்துச்சு. எப்போதும் நான் ஆனந்தத்தில் எடுக்கிறத விட இங்கே எனக்கு ஓகேவாக தான் தோணுச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மலபாரில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு அங்கே வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியாகிட்டோம். சென்னை சில்க்ஸில் பசங்களுக்கு ஷர்ட்ஸ்லாம் எடுத்தாச்சு. பட் டிஷர்ட் கொஞ்சம் தேவைப்படுது. அதுக்காக எங்களோட ஃபேவரட் ஷாப்பான ஈஸி பைக்கு நெக்ஸ்ட்டு போயிருந்தோம். ஈஸி பையில் பொறுத்த வரைக்கும் ரேட்டுமே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். குவாலிட்டி நல்லாயிருக்கும். துணிக்கு நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலுமே நல்லாயிருக்கும் குவாலிட்டி. நான் நுஹான் பிறந்தத்துலேருந்து அங்கே தான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா மந்த் வைஸாக இந்த கடையில் நம்ம எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கடைக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கடை மட்டும் தான் எனக்கு தெரியும். நாங்கள் மேக்ஸிமம் தஞ்சாவூரில் தான் போய் வாங்குறது. எப்போயாச்சும் கும்பகோணம் வந்தால் இங்கே வர்றது. இங்கே ட்ரௌசர்லாம் 129, 99 இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் சொன்னேன் இல்லையா, இயர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த மாதிரி கார்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் யாரும் நினைக்காதீங்க எல்லா ட்ரெஸ்லையும் தான் சைஸஸ் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸும் பிராண்டட் வேறு மாதிரி இருக்கும். நம்ம வெளியில் வாங்கினோம் அப்படின்னா வேறு மாதிரி பிராண்டுக்கு ஒரு பிராண்டுக்கும் ஒரு சைஸஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஈஸி பை பிராண்ட் அப்படிங்கிறதுனால சைஸஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அதனால எனக்கு இங்கே வாங்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் மேக்ஸிமம் இங்கே வரது. நுஹானுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செட் தான் நான் அதிகமாக எடுப்பேன். ஏன்னா 199க்கு செட்டாகவே கிடச்சிடும் நமக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்ற வேலை தான். ஸோ நாங்கள் கும்பகோணம் போனால் அன்னலட்சுமி ஹோட்டலுக்கு தான். பிகாஸ் அந்த ஆம்பியன்ஸுக்கும் அண்ட் ஃபுட்டுக்கும் ரொம்பவே நான் அடிக்டன்னு கூட சொல்லலாம். தோசை, இட்லி எல்லாமே சூப்பராக இருக்கும். நமக்கு எங்கே போனாலுமே நெய் ரோஸ்ட்டு தான். ஸோ நான் ரோஸ்ட் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் ரீசெண்டாக பேஸ்கட் ராபின் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ஃபலிஷா போகணும் அப்படின்னு சொன்னதுனால அங்கே போயிட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீம்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அந்த கடைக்கு வந்திருக்கேன். ஃபலிஷா கத்தாரில் சாப்பிட்டதா சொல்லியிருந்தா. நான் ஃபஸ்ட் டைம் எதாவது ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஐஸ்கிரீமில் இவ்வளோ வெரைட்டிஸ் செய்ய முடியுமா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஐபாக்கோவில் நான் பார்த்துருக்கேன் ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருக்கும். பட் இதில் கொஞ்சம் வெரைட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. உங்களில் யாருக்கும் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறது தெரியாது அப்படின்னா மறக்காமல் அங்கே போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அந்த வீடியோஸ் முடிஞ்சிருச்சு. வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.